أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لنا ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா குஃபிர்லி, எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய என் பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இன்னும் முஃமின்களையும் அந்த மறுமை நாளில் நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளில் முஃமின்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் மறுமை நாளில் நியாய தீர்ப்பு நாளில் நீ மன்னிப்பாயாக என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். முதலில் தனக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறது. அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், வேண்டுமென்றே செய்த பாவங்கள் என்று நிறைய பாவங்கள் நம்மை அறியாமல் நிகழ்ந்து விடக்கூடியதும் இருக்கிறது, தெரிந்தே நடைபெறக்கூடியதும் இருக்கிறது. மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், ஆதமுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவன். அதனால தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பு கேட்பதை விரும்பக்கூடியவன். எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பதையே விரும்புகிறாய், மன்னிப்பு கேட்பதையே என்ன செய்யறான் அல்லாஹ் விரும்புறான். எனவே நீங்கள் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா என்கின்ற ஒரு துஆவை நமக்கு சொல்லித் தரார். அப்ப அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியானை அல்லாஹ் விரும்பக்கூடியவன். அப்ப தனக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பது, தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பது. ஒவ்வொரு துஆக்களையுமே எல்லா துஆக்களிலும் பெற்றோர்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அந்த துஆ இன்னும் கொஞ்சம் பவர் ஆயிடும். நாம நமக்காக வேண்டி கேட்கும் பொழுது அந்த துஆவை எப்படி அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அதே போன்று அந்த துஆவில் எவர் ஒருவர் பெற்றோர்களை சேர்த்துக் கொள்கின்றாரோ, இப்போ தௌபாவுக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அதே போன்று என்னுடைய தாய் தந்தனம், என்னுடைய தாய் தகப்பனை என்ன செஞ்சிரு நீ மன்னிச்சிடு என்பதாக துஆவில் பெற்றோர்களை நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த துஆ இன்னும் பவர் உள்ளதாக மாறும். யார் பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் விரைவாக அங்கீகரிக்கப்பட்டுரும். அது மட்டுமல்லாமல் பெற்றோருக்காக வேண்டி செய்யக்கூடக்கூடிய அந்த அடியானை, துஆ செய்யக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்களுக்காக வேண்டி துஆ செய்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு ஈமானோடு ஈமான்ல முழுமையடைந்து வாழ்கிறார்களோ முஃமின்கள், அந்த முஃமின்களுக்காக வேண்டியும் துஆ செய்வதை தான் அல்லாஹ் சொல்றான். ஹஸரத்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடம் இருந்து நன்மையை எதிர்பார்த்தவனாக நான் ஜிஹாது செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், நான் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன், அதுக்காக வேண்டி இந்த ரெண்டையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், உங்களிடத்திலே நான் சத்திய பிரமாணம் செய்து கொள்கிறேன் என்பதாக வந்து நிற்கிறார். சகோதரர்களே, ஜிஹாது என்பது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அதே போன்று ஹிஜ்ரத் என்பதும் சாதாரணமான ஒரு செயல் அல்ல. சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா, ஜிஹாத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில எதிரிகளை எதிர்த்து போர் செய்து உயிரை விடுவது, அதுக்கு பிறகுதான் ஜிஹாத். அப்போ உயிரை விடுதல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அதுக்காக வேண்டி அவர் வந்து நிற்கிறார். இரண்டாவது ஹிஜ்ரத் என்பதும் சாதாரணமானது அல்ல. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சொந்த பந்தம், பொருளாதாரம், காசு, பணம், சொத்து சொகம் சேர்த்து வச்சது, மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி கிளம்பிடுறது, இதுக்கு பேரு ஹிஜ்ரத். இந்த ரெண்டுமே கடினமான ஒன்று. ஆனா இந்த ரெண்டையுமே நான் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்பதாக வந்து சத்திய பிரமாணம் செய்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்விடத்தில் நான் நன்மையை எதிர்பார்த்தவனாக இதை நான் செய்கிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், அவரை
அவர் அப்படியே கட்டி அணைச்சு அல்லாஹ்விற்காக வேண்டி ஜிஹாது செய்வதற்கும் அல்லாஹ்விற்குரிய அந்த நன்மையை எதிர்பார்த்து ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் இவ்வளவு ஆர்வமா இருக்குங்கிறேன்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்கணும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரிடத்துல 2 கேள்வியை கேட்கிறாங்க. நன்மையை அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் ஆமாங்கிறாரு. உன்னுடைய பெற்றோர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த இருவரிடமும் உன்னுடைய நட்பை நீ அழகாக்கிக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு அவரை அனுப்பி வச்சிட்டாங்க. அவர் கேட்டது, நான் ஜிஹாது செய்யறதுக்கும் தயாரு, நான் ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் தயாரா இருக்கிறேன், அதுக்கு நான் சத்தியம் பண்ணணும்னு சொல்லி வந்து கேட்கிறார். சத்தியத்தை வாங்கிட்டு அனுப்பியிருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, உங்க பெற்றோர்கள் உங்களோட இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். அப்பனா அவங்கள்ட்ட போய் நீ நல்ல முறையில பழகு, உன்னுடைய நட்பை அவர்களிடத்துல நீ அழகாக்கிக்கொள், அதை விட ஒரு ஜிஹாத் எதுவுமே இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். ஹிஜ்ரத் ஜிஹாத் இரண்டும் மிகப்பெரிய ஒரு செயல். ஆனால் அதை விட சிறந்தது உன்னுடைய பெற்றோருக்கு நீ பணிவிடை செய்வதுதான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் தர்மம் செய்யறேன், நான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் களத்துல இறங்கி நான் போராட்டம் செய்யறேன், மக்களுக்கு நான் நிறைய உதவி செய்யறேன், இதெல்லாம் மேலான ஒரு செயலே அல்ல. எது மேலான செயல் என்று சொன்னால் உன்னுடைய பெற்றோருக்கு நீ பணிவிடை செய்வதுதான். உன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்து நீ ஜிஹாது செய்து கொள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் 2 இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஒரு ஜிஹாத், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஒரு பெரும் கொண்ட ஒரு நன்மையை பெற்றுத்தரும். எனவே அல்லாஹ் அவருடைய துஆக்களையும் விரைவாக அங்கீகரித்துக் கொள்கின்றார். 2வது, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை அந்த ஒப்பந்த காலத்துல இணை வைப்பவராக இருந்த என்னுடைய தாயார் என் மீதுள்ள பாசத்தால் என்னிடம் வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்களை நான் சேர்த்துக் கொள்ளலாமா என்பதாக கேட்கிறாங்க. யாரு? அஸ்மா பின்த் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார்கிட்ட கேட்கிறாங்க. என் தாயார் இணை வைப்பாளராக இருக்கிறாங்க, ஆனா என் மேல உள்ள பாசத்தினால என்னை தேடி வந்துட்டாங்க, இப்ப நான் இவங்களை சேர்த்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தாயை நீ சேர்த்துக்கொள் என்பதாக குறிப்பிட்டார் என்பதாக கூறினார்கள். புகாரியிலையும் முஸ்லிம்லையும் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். தாய் இறை மறுப்பாளராக இருந்த நிலையில் கூட அவர்களை எந்த நிலையிலும் ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அவங்க இறை மறுப்பாளராகவே இருக்கிறாங்க, அவங்க நமக்கு மாற்றமாக செயல்படுறாங்க, நமக்கு அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, நமக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க, இல்ல நமக்கு அவங்க கெடுதல் செய்யறாங்க, என்ன வேணாலும் செய்யட்டும். தாயோ தந்தையோ அல்லது தாயும் தந்தையும் சேர்ந்தே செய்யறாங்க, அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா பிள்ளையாக இருந்து அவர்களை ஒதுக்கக்கூடாது, பிள்ளையாக இருந்து அவர்களின் மீது அவர்களை விரட்டக்கூடாது, பிள்ளைகளாக இருந்து அவர்களிடத்துல பேசாம இருக்கிறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அவங்கள பார்க்காம இருக்கிறது, அவங்கள கண்டுக்காம இருக்கிறது பெரும் பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இணை வைப்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் கூட தாயை சேர்த்து வாழுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் தாய்க்கும், அதாவது பெற்றோர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த ஒரு விஷயம். இது பெரும் கொண்ட ஒரு நன்மையை அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முதிய வயதுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவர், நல்ல வயதான பெற்றோர்கள் இருவரையோ அல்லது ஒருவரையோ ஒருவர் பெற்றுக்கொண்டு அவர் சொர்க்கம் நுழையாமல், அவரால் சொர்க்கம் நுழையாமல் போனால் அந்த மனிதன் நாசமடையட்டும் என்பதாக இருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் நம்பர். பெற்றோர்கள்ல 2 பேரையோ அல்லது 2 பேர்ல ஒருத்தரையோ வயசான நிலையில பெற்றுக்கொண்ட ஒருவர் சொர்க்கம் நுழைய முடியாமல் போனால் அவர் நாசம் அடையட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசான பெற்றோர்களை நீங்க அடைஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க தான் நீங்க சொர்க்கத்திற்கு போறதுக்கு உண்டான நுழைவாயிலே அவங்க தான். உங்க வீட்டுல வயசான பெற்றோர்கள் உங்க கூட வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் பணிவிடை செய்ய 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 அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்.
அப்படி அந்த வயசான பெற்றோர்களை நீங்க அடைஞ்சும் உங்களால சொர்க்கத்துக்குள்ள போக முடியலன்னா நாசமடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பெற்றோர்களை கவனிப்பதன் மூலமாக, பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துவதன் மூலமாக, அவர்களுக்காக வேண்டி நாம துஆ செய்வதன் மூலமாக எல்லாம் உள்ள இறைவன் சொர்க்கத்தையே வழங்குகிறான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய துஆக்களில் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை நமக்காகவும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன்.